இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் வந்திருக்காரு. இவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு வாக்கியம் ஞாபகம் வந்ததுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை, நிச்சயமாக எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான IPS IAS அதிகாரிகளை உருவாக்கின ஒரு அகாடமின்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா இவரோட விஷயங்கள் வந்து மிக புகழ்பெற்ற ரீசன்ட் டைம்ஸில் இவரோட அகாடமியும் வந்து நிறைய புகழ்பெற்று வந்திருக்குங்க. கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட நிறுவனர் சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, எனக்கு நீங்கள் நிறைய அந்த ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இத்தனை விஷயங்களை ஒருத்தரால் ஒரு அகாடமி வைத்து பண்ண முடியுமா, அதுவும் நம்ம கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோடு சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். எப்படி எங்கேருந்து இதை உங்களுக்கு ஆரம்பித்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பித்த நாட்கள் எப்போ, அதை பற்றின விஷயங்கள் சொல்கிறீங்களா? முதல்ல புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வந்து 2013 ஆரம்பித்தேன். இப்போது கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியுடைய புதிய வளாகத்தை நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி மதிப்பிற்குரிய பிரணாப் முகர்ஜி ஐயா அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட IAS IPS அதிகாரிகள் உருவாகியிருந்தால் கூட அதில் இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற IFS அதிகாரி உருவாகிய இந்த ஒரு IAS அகாடமி உருவாகியதற்கே ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு சராசரியாக ஒரு ஏக்கத்தோடு நானும் IAS ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை நோக்கி வந்த ஒரு பையன் நான். இங்கே வந்து டிகிரி வந்து UG PG தென் MPhil PhD இப்படி ஒவ்வொரு நிலைகளாக நம்ம வந்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் கனவோடு சேர்ந்து வந்த அந்த ஒரு விஷயம் வந்து என்னை வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே துரத்திக்கிட்டே இருந்துச்சு. தென் வந்து நிறைய போட்டித் தேர்வுகளை எழுதிக்கிட்டே இருந்தேன். பட் என்னுடைய இலக்கு வந்து சிவில் சர்வீஸ் தான் இருந்துச்சு. பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 7 அரசு வேலை எனக்கு கிடச்சிது. மத்திய அரசில் மத்திய புள்ளியியல் துறையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு 20 இயர்ஸ் அங்கே நான் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு உள்ளே வந்து அந்த IAS எனக்கு கிடைக்கல. பட் இந்தியன் சபார்டினேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் அந்த ஜாப் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு உள்ளே வந்து உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். அப்போ எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து தள்ளி போனதுக்கான காரணம், கிடைக்காம போனதுக்கு IAS கிடைக்காம போனதுக்கான காரணம்ன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப 2-3 விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒன்று, நம்ம வந்து இயர்லியராக வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது, யார் வேணாலும் வெற்றி அடைய முடியும், பட் சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹார்ட் ஒர்க்குன்றதுக்கு வந்து ரெண்டாவது தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால நல்ல ஒரு திறமையான நண்பர்கள் என் கூட இருந்தாங்க. நிறைய பேர் வந்து என் ரூம்மேட்ஸ் வந்து IAS IPS IFS இந்த மாதிரி நிறைய பணிகளுக்கு போனாங்க. அப்போ தான் வந்து ஒரு புதிய முயற்சியாக பை IAS ஃபார் IAS அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் ஆரம்பித்தேன். நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப IAS அதிகாரிகளை வச்சு பயிற்சி கொடுக்குறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. பட் நான் பயிற்சி மையம் 2013 அகாடமி ஆரம்பிக்கிறப்பவே நம்ம அகாடமியில் 52 வாரம் 52 சீனியர் IAS IPS IFS அதிகாரிகளை வச்சு நம்ம கோச்சிங் கொடுத்தோம். முக்கிய நோக்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பை IAS ஃபார் IASன்ற அந்த கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி பக்கத்துலேயே அந்த கான்செப்ட் வந்தது. காரணம் என்னென்னா, இவர்களை பார்க்குறப்ப எவ்ரி வீக் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்காங்க, அப்போ நம்மளாலையும் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லை, முன்னாள் UPSCயோடைய சேர்மன் இப்போது இன்டர்வியூ ப்ரோக்ராம் அப்படின்ற அந்த 3rd ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க சிவில் சர்வீஸில். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா UPSCயோடைய முன்னாள் சேர்மன் அவர்களே வச்சு பயிற்சி கொடுத்தா எப்படி நல்லாயிருக்கும்னு நம்ம யோசித்தோம். அதுவும் வந்து இந்தியாவில் முதல் முறையாக நம்ம தான் வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து வந்து ஒரு முதன்மையான ஒரு முயற்சியாக கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி பண்ணதுனால பல சாதனைகளை வந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக வந்து 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இந்த அவர்களுடைய கனவான IAS IPS கனவை வந்து அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய கிராமப்புறங்களில் அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், TNPSCக்கெலாம் இருக்கக்கூடிய மோகம் வந்து UPSCக்கு பெருசாக கிடையாது. அது காரணம் நிறைய பயம் இருந்தது. இந்த பயத்தெல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காக
தமிழகம் முழுக்க ஈவன் நம்மளுடைய புதிய தலைமுறை மற்றும் புதியுகம் தொலைக்காட்சியோடு சேர்ந்து நானும் கார்த்திகேயன் சாரும் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த டைட்டிலில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15-20 கல்லூரிகளுக்கு போயிருக்கோம் நாங்கள். ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் நான் சந்திச்சிருக்கேன். இந்த எக்ஸாம் வந்து கடினமான தேர்வு இல்லை, இது எளிமையான தேர்வு தான், யார் வேணாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி துவக்கப்படுறதுக்கான முக்கியமான நோக்கம் உயர்ந்த லட்சியத்தை யார் வேணாலும் அடையலாம். நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை. அந்த தகவலை எந்த துறையில் வேணாலும் நீங்கள் ஜெயிக்கலாம், இந்த துறையில் வந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், நீங்களும் வெற்றி அடைவீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. தனித்துவமான விஷயம் என்ன சார் நம்ம அகாடமியில்? ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு வந்தார் அப்படின்னா முதல்ல அவர் சர்வீஸ் வாங்குறது வரைக்குமே அவரை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத், அவர்களால் தொடர்ந்து வந்து படிக்க முடியாது. ஒரு முயற்சியில் ஜெயிக்கிறதுன்றது இந்த தேர்வில் கடினம். தொடர் முயற்சியில் தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த தொடர் முயற்சிக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறது வந்து ஒரு பயிற்சி மையமாக நம்மளுடைய சப்போர்ட் நினச்சோம். ஸோ அவங்கள என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா, ஒரு டைம் ஜாயின் பண்ணால் சர்வீஸ் வாங்குற வரைக்கும் படிக்கலாம். ரெண்டாவது, அந்த ஒரு டைம் ஜாயின் பண்ணுறப்பவே நிறைய பேருக்கு பொருளாதாரம் இல்லை, அவர்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் நம்ம அகாடமியில் மெரிட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு வச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் வந்து நம்ம அகாடமியில் கொடுக்குறோம். எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ளஸ் இன் சர்வீஸில் ஆர்மியில் இருக்கக்கூடிய 15 லட்சம் பேர் வந்து ஏர்ஃபோர்ஸ்லேயும் நேவிலையும் ஆர்மியில் இருக்காங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணார். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் 50% நம்மளே ஸ்பான்சர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இங்கே பயிற்றுனர்கள் அவர்கள் எல்லாருமே வந்து இங்கே கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு மேலே இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங் கொடுக்குறதுல வல்லுநர்கள். அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாடல்னு சொல்லுவேன். இதை என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து வருவாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி கிட்டத்தட்ட அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே தனியாக ஒரு அகாடமி வச்சுருக்காங்க. அந்த அகாடமியில் அந்த ஒரு சப்ஜெக்ட் பயங்கர ஃபேமஸ். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அருண் சார், சாதிக் சார், சபரி சார், சத்யபால் தீபக் சார், இவங்க எல்லாருமே வந்து ஒரு அகாடமி வச்சுருக்காங்க. ஆனால் அத்துணை பேர்களும் வந்து கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வராங்க. இது ஒரு புதிய முயற்சி, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு முயற்சி. அதான் சொல்கிறேன்ல, கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இஸ் நோன் ஃபார் த பெஸ்ட் குவாலிட்டி, ஒரு டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் டீம், தென் 13க்கும் மேற்பட்ட சீனியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வழிகாட்டல், மதிப்பிற்குரிய முன்னாள் சேர்மன், யூபிஎஸ்சியோட சேர்மன் டிபி அகர்வால் சாராக இருக்கட்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுடைய டைரக்டர் மதிப்பிற்குரிய விவேக் ஹரிநாராயண் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும். அப்புறம் மீடியாவில் டெய்லி வரக்கூடிய ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீ பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும். இப்படி பல நபர்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். மதிப்பிற்குரிய ஜவஹர் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய சிவசேலம் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட 5 முன்னாள் சீஃப் செக்ரட்டரிஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி மையம் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஏன்னா இந்த தேர்வில் வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லை, வெறும் போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை தேர்வில் ஜெயிப்பதற்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அகாடமியில் சொல்லிக் கொடுக்குறோம். இது ஒரு தனித்துவம்னு சொல்லலாம் நம்ம. காரணம், நிறைய பேர் போட்டித் தேர்வில் ஜெயிச்சிடறாங்க, வாழ்க்கை தேர்வில் தோற்றுறாங்க. அதனால் முதல்ல வாழ்க்கை தேர்வில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான கல்வியை நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. நிறைய பேர் சொல்லுவாங்க, கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி போனீங்கன்னா பூமிநாதன் சாரை பார்த்தாவே போதும், நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் வந்து மேபி வந்து அந்த பாசிட்டிவிட்டி, அந்த மொத்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி. காலையில் இப்போ 5:45க்கெலாம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையிலே வந்துடுறாங்க எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்காக. இப்போ தான் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சது, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்வம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த தூண்டுகோல், அந்த மோட்டிவேஷன் எங்கேருந்து வருதுன்னா ரிசோர்ஸ் பர்சன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட பெரிய விஷயம் என்னென்னா அதோடைய R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். இப்போ கொஷின்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற விதம், பேப்பர் எவாலுவேஷன், அது ஒரு அற்புதமான விஷயம். பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் இந்தியாவில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாணவர்கள் தான் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா அப்படின்னு ஒரு பொண்ணு தான் ஃபஸ்ட் ரேங்க் 210 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இயக்குனர் தங்கர் பச்சனுடைய பேத்தி, நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய மாணவி சரண்யா.
இப்படி தொடர்ந்து அதேபோல் ஸ்டேட் டாப்பர் சிவசங்கர் இந்த வருஷம், அவரும் நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுடைய ஒரு டாப்பர் அவர். அதேபோல் ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா அண்ட் இஷிதா கிஷோர் இந்தியாவில் நம்பர் 1 ரேங்க் வாங்கின மாணவ மாணவிகள். தமிழ்நாட்டிலிருந்து தான் டெல்லிக்கு போய் அன்றைக்கு தேதியில் நாங்கள்லாம் ஐஏஎஸ் படித்தோம். இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் சென்னையை நோக்கி வர வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் பெருமை, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கும் பெருமை, ப்ளஸ் இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் கிடைச்ச ஒரு பெருமை. கோச்சிங்கில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்கும் மற்ற அகாடமிஸோட கம்பேர் பண்ணும்போது? நாங்கள் வந்து காலையில் 7 o'clock அகாடமிக்கு வர வைக்கிறோம். 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். தென் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஒரு 11:30 வரைக்கும் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடாக ஜிஎம்டின்னு சொல்லி குட் மார்னிங் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்போம். அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் செஷன் சொல்லிவிட்டு டாஸ்னு ஒரு டெஸ்ட் வைப்போம். அது வந்து மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11:30 ஒரு 1:30 வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். தென் ஒரு 1 hour பிரேக். தென் 2:30 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா சிசாட்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், மண்டே டு ஃப்ரைடே. ஆக்சுவலாக இது வந்து டியூஸ்டே டு ஃப்ரைடே தான், அது 4 நாள் கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ரிவிஷன் கிளாஸ், ஃபுல்லாக ரிவிஷன். அவங்க படிக்க மட்டும் தான் செய்வாங்க, கிளாஸஸ் சுத்தமாக இருக்காது. மண்டே ஒரு டெஸ்ட் நடக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ 3 days அவங்க படிக்கிறதுக்கு, 4 days வந்து ஃபுல்லாகவே கிளாஸஸ். ஸோ அந்த டயத்தை வந்து நம்ம வந்து அற்புதமாக வந்து மேனேஜ் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து கிங் மேக்கர்ஸ் பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவ்ரிடே ஜிஎம்டியும் அந்த டாஸையும் கம்பைல் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். தென் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுறது. இப்போ மெயின்ஸ் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுத போகிற மாணவர்களுக்கு இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை அதிக லெவலில் கொண்டு வரதுக்காக டிடி அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் பேர். அந்த இதில் என்னென்னா டெய்லி 5 கொஷின்ஸ் எழுத வைக்கிறோம். எவ்ரி மண்டே வந்து ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்து எழுத வைக்கிறோம். 55 டெஸ்ட் வந்து எழுத வைக்கிறோம். தென் வந்து மெயின்ஸ்க்கு மட்டுமே. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு செட்லேயுமே 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10,000 MCQs பார்த்துட்டு போகிறாரு. அந்த 10,000 கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து எல்லா ஏரியாலையும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனை கரெக்டாக எடுத்து அவங்களுடைய அந்த பயணத்தை வந்து ரொம்ப சுலபமாக மாற்றுறது வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோடைய முக்கியமான ரோல். ஸோ அதை வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய டீம் மெயினாக இதில் நிறைய பேரை உருவாக்குனதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து 1000 பேருக்கு மேலே வந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்பர் 1 இன்ஸ்டிடியூட்டு, மெயின்ஸுக்கு வந்து எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் வந்து டாப் லெவல் ப்ரோக்ராம், ஜிஎம்டி டாஸ்ன்றது ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். இப்படி நிறைய நேம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். பயங்கரமாக ஒரு புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அகாடமி. பை ஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் புது கான்செப்ட் நம்ம உருவாக்குனது. இந்தியாவுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி பெனோசஃபின் படித்த ஒரு ஐஏஎஸ் அகாடமி. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சார், சீரியஸ்லி. ஸோ அதே போல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி. தென் தொடர்ந்து 2 வருஷமாக இந்தியாவோட டாப்பரை கொடுத்த ஒரு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி அகாடமி, பேக் டு பேக்கு. 5 வருஷம் ஸ்டேட் டாப்பரை கொடுத்த ஒரு ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நேச்சுரலாக கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறது கடைசியாக வந்து அந்த இண்டிவிஜுவல் தான். யாரையும் வெற்றி அடைய வைக்க முடியவே முடியாது, அவர் தான் வெற்றி அடையணும். ஆனால் அந்த வெற்றி அடைவதற்கு தூண்டுகோலாக வந்து இந்த சமுதாயமும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய நபரில் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்குறது, அசஸ் பண்ணுறது, தென் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் 100 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக்ஸ் கமிட்டட் பை த சீனியர் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்னு வச்சுருக்கோம் நாங்கள். அந்த 100 மிஸ்டேக்ஸ் சொல்கிறப்ப அந்த 100 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாவே இவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதர்ஸ் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறவன் தான் ஸ்மார்ட். அவனே லேர்ன் பண்ணுறவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவன் வந்து இந்த ரூட்டில் போகக்கூடாது போல் அப்படின்ட்டு. ஸோ எங்களுடைய 33 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை இவங்களுக்கு ஒரு 12 months நாங்கள் வந்து கோச்சிங் கொடுக்குறதுனால அவங்களால முதல் முயற்சியிலேயே வந்து வெற்றி அடைய முடியுது. நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜா, அவருக்கு எம்பிபிஎஸ் கிடச்சி அவர் வேணான்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் படிக்க வந்தார். முதல் முயற்சியில் ஐஏஎஸ் ஆகிட்டார். இப்போது இந்த வீக் வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணுறாரு தஞ்சாவூரில் அசிஸ்டன்ட் கலெக்டராக. இப்போ சரண்யா இந்த வருஷம் ஐஏஎஸ் ஆகி இப்போ இந்த முறை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்போது ஒரே வீட்டில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஎஃப்எஸ் நிறைய வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு. கவின்மொழி அண்ட் நிலா பாரதி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு முழுக்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி எடுத்துக்கொண்ட மாணவிகள். ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சி 2 பேருமே சிவில் சர்வெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதே போல் ஏற்கனவே வந்து நம்ம ஒரே ஃபேமிலியில் விபி ஜெயசீலன், விபி ஜெகதீஸ்வரன்
பிரதீப், டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் இவர் பிரவீன், இப்படி ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஎஃப்எஸ், அதே போல் ஒரு ஐஏஎஸ், தென் டெப்டி கலெக்டர், இப்படி நிறைய பேர் ஒரே வீட்டில் கூட நாங்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்கோம். இப்படி புதிய முயற்சிகளுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ஐஏஎஸ் அகாடமி வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அதே போல் இப்போ கனவு மெய்ப்பட நிகழ்ச்சியில் கூட அடிக்கடி கார்த்திகேயன் சார் சொல்லுவார், எப்படி சார் தமிழ்நாடு முழுக்க 500க்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு போய் நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு. நான் கொடுக்க போகிற ட்ரைனிங் 500 பேருக்கு தான். ஆனால் ஏன் அப்போ ஏன் 5 லட்சம் பேரை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த தேர்வு குறித்த பயம் நிறைய பேருக்கு இருக்குது. மிகைப்படுத்தப்பட்ட 12ஆம் வகுப்பு தேர்வு தான் இந்த யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதுலேயும் சார் இந்த யூபிஎஸ்சி தான் வந்து உள்ளதுலேயே மிக கஷ்டமான ஒரு தேர்வுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இது உண்மையா? அதாவது மிக உயர்ந்த பதவி அப்படின்றது உண்மை, மிகச்சிறந்த பதவி அப்படின்றது ஒரு உண்மை, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மக்களுக்கு நிறைய பேருக்கு சேவை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒரு உண்மை. ஆனால் இதுதான் கடினமான தேர்வு அப்படின்றது வந்து பொய். இதை விட நிறைய கடினமான தேர்வு உலகத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அந்த தேர்வுலாம் நம்பிக்கை இருக்குது. ஏன் நீட்டுக்கு படிக்கிறாங்க பசங்க 3 வருஷம் படிக்கிறாங்க, ரிப்பீட்டர்னு படிக்கிறான், ரிப்பீட்டர்ஸ். அதில் இன்னும் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். நான் என்னுடைய ஃபேமஸ் டயலாக் நிறையா உண்டு. நீ நீட்டில் வந்து பாஸ் பண்ண அப்படின்னா ஒரு டாக்டர், நீட்டில் ஃபெயில் ஆனா நீ கலெக்டர் இல்லையா? நீட்டில் ஃபெயில் ஆகி நீ கலெக்டர் ஆன அப்படின்னா கூட யோசிச்சு பாரு, மொத்த ஒரு ஸ்டேஜில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக போய் நீ உட்காந்த அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஹெல்த் பாலிசியை நீ ஃப்ரேம் பண்ணலாம். எல்லா ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ட்ரோல், எல்லா டாக்டர்ஸும் உங்கள் கண்ட்ரோல், ஹெல்த் பாலிசி உங்களுடைய கண்ட்ரோல், ஹெல்த் பட்ஜெட்டும் உங்களுடைய கண்ட்ரோல். நீங்கள் ஏன் சின்ன விஷயத்துக்காக அதை ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பேசுகிறோம் அதை. ஆனால் அதே குழந்தைக்கு, அந்த நீட்டு படிக்கிற குழந்தைகிட்ட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி படிக்கணுன்ற ஆட்டிடியூட் டெவலப் ஆயிரும். சூப்பராக காம்படிஷனை பற்றி கவலைப்படாது, ஒரே இடத்துல இருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய குழந்தை வந்து இங்கே சிவில் சர்வீஸ் படிக்க வந்தாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் தே வில் கிளியர் த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இந்த முறை டாக்டர் பிரசாந்த்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 78 தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினார். நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். அவர் டாக்டர் 8 மாதத்தில் படித்து ஐஏஎஸ் ஆகிட்டார், ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டாப்ல. ஏன்னா ஆல்ரெடி அவர் நீட்டுக்கு படிச்சிருக்காரு, ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தேவையான ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குது. ஸோ திஸ் எக்ஸாம் இஸ் நாட் த ஒன் விச் வில் டெஸ்ட் யுவர் நாலேஜ், திஸ் எக்ஸாம் வில் டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிடியூட். ஸோ அதை க்ரூம் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு கிவ் த இம்பார்ட்டன்ஸ். ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து ப்ரீலிம்ஸ்லேயே வந்து அடுத்ததுக்கு நம்ம ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரு 0.5 இல்லை வந்து ரொம்ப குறைவான மதிப்பெண்கள்னால ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால அதை வந்து இழந்துடுறாங்களே சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக முதல்ல வந்து நமக்கு இந்த 5 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி லிசனிங், கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோமா. செகண்ட் ரீடிங், படித்து கிளாஸ் அட்டன் பண்ணதை வீட்டுக்கு போய் படித்தோமா. தேர்ட் ரிவிஷன், படித்ததை திரும்ப படித்தோமா. ஃபோர்த் திரும்ப படித்ததை சரியாக தான் படிச்சிருக்கோமான்னு ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தோமா. ஃபோர்த் ஆர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அசஸ் பண்ணி பார்த்தோமா. 5வது டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கப்புறம் எங்கே தப்பு நடந்ததோ அது சரி பண்ணமா நம்ம. இந்த அதாவது ரெக்டிஃபிகேஷன், லிசனிங், ரீடிங், ரிவிஷன், தென் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, தென் ரெக்டிஃபிகேஷன். இந்த 5 ஸ்டேஜை பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு தான் எக்ஸாமே போகணும். இப்போ எக்ஸாம் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஆண்டு நடத்த போகிற எக்ஸாமில் நம்ம வந்து மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணணும்னு பார்த்து ஏன் தப்பு பண்ணோம், லிசன் பண்ணாதனாலையா, ரீட் பண்ணாதனாலையா, ரிவைஸ் பண்ணாதனாலையா, ஒழுங்காக ரீப்ரொடியூஸ் பண்ணாதனாலையா, இல்லை ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நான் ரெக்டிஃபை பண்ணாதனாலையான்ற எந்த ஏரியாவில் தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா வர வருஷம் வந்து ஜெயிச்சிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. லிசனிங் 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 5 கோச்சிங் இன்ஸ்டியூட், 5லேயுமே லிசனிங் தான். ரீடிங் பண்ணலை, ரிவிஷன் பண்ணலை, ரீப்ரொடியூஸ் பண்ணலை, ரெக்டிஃபையும் பண்ணலை, அவங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாவே ஒருத்தர் வெற்றி பெற்றுவார் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் முதல் நாளே நாங்கள் மைண்ட் செட்டாக தான் சொல்லுவோம். கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு ஹெல்ப் பண்ணும். அடிக்கடி தான் என்னுடைய ஃபேமஸ் டைலாக் உண்டு. அதுவும் கல்விக்கு கடவுள் யார்? சரஸ்வதி. சரஸ்வதியே நேரடியாக வந்து உனக்கு சொல்லிக் கொடுத்தா கூட நீ படித்தா தான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். எஸ், அழகாக சொல்லியிருந்தீங்க. இதே ஒருத்தர் வந்து வில்லேஜ்லேருந்து வராங்க சார், அவங்க நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கான விஷயங்கள் எப்படி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வைப்பீங்க? ஏன்னா கம்ப்ளீட்லி அவங்க நியூ சிட்டி பேஸ்டுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆட்டிடியூட் இருக்கோ, இதை சம்மந்தமான விஷயங்களை கேட்டிருப்பாங்க அட்லீஸ்ட். பட் வில்லேஜ்லேருந்து புதுசாக ஒருத்தர் வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாமே எப்படி இருக்கும்?
முதல்ல நாங்கள் வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை தயார்படுத்துவோம். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கிராமத்துலேருந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஜெயிச்சவங்களை நேரடியாக வந்து அவங்கள பேச வைப்போம். நானும் உங்களை மாதிரி தான் வந்தேன். எனக்கும் ஃபஸ்ட் டே வர்றப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, என் வீடு வந்து குடிசை வீடாக தான் இருந்தது. இந்த பேக்ரவுண்டில் வந்து தான் நான் இன்றைக்கி ஜெயிச்சும் உங்கள் முன்னாடி நான் வந்து கலெக்டராக நிற்கிறேன், நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. இப்படிலாம் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து பேசுவாங்க. அவங்களாம் பார்க்குறப்ப என்னாகும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மேலே வந்து வர ஆரம்பிக்கும். ஓ, நம்மளில் ஒருத்தர் தான் இங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவேன், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலில் யார் வந்து பாஸ் பண்ணாங்களோ, இப்போ சித்ரா, இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டு இப்போ ரயில்வேயில் இருக்காங்க, சேலம் டிவிஷனோட ஹெட்டாக இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு வருவோம், அவங்க வந்து பேசுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேடம் நித்யா ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி இப்போ ஐபிஎஸ்சில் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே படித்து பாஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து பேச வைப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து வந்தாங்கன்னா கிராமப்புற மாணவர்களை வந்து அழைச்சிட்டு வருவோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்னென்னா, மேடம் சொன்ன மாதிரி தான், இந்த எக்ஸாம் ரொம்ப கடினமான எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அப்படி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட பல லட்சங்கள் எழுதுகிறாங்க. இந்த எக்ஸாம் வெறும் 20,000 25,000 பேர் தான் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு காம்படிஷன் ரொம்ப கம்மி. இங்கே சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது எளிது, இங்கே வந்து டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் வந்து ரொம்ப கடினம். வேகன்சிஸ் இங்கே 1000 வேகன்சிஸ் யூபிஎஸ்சியில், இங்கே குரூப் 1ல் லெஸ் தென் 100 வேகன்சிஸ். மூணாவது ப்ரிலிமினரி கட் ஆஃப் வந்து வெறும் 40% 50% யூபிஎஸ்சியில், இங்கே 70% 80% டிஎன்பிஎஸ்சியில். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லேயும் கிட்டத்தட்ட அப்படி தான், கட் ஆஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்ம டிஎன்பிஎஸ்சியில், இங்கே யூபிஎஸ்சியில் ரொம்ப கம்மி. ஒன்றே ஒன்று அதே போல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது ஏதாவது வித்தியாசமாக படிக்கிறோமா குரூப் 1க்கும் யூபிஎஸ்சிக்குன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸு, தென் இந்தியன் கான்ஸ்டியூஷன், தென் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எத்திக்ஸ் எல்லாத்தையும் தான் படிக்கிறோம். ஒன்றே ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நீ யூஆர் ஏ வெரி குட் சிங்கர், ஸ்ட்ரீட்டில் பாடினேன்னா உனக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்? யூஆர் ஏ வெரி குட் சிங்கர். நீ ஸ்டேஜில் மியூசிக் அகாடமியில் பாடினேன்னா அதுக்கு என்ன வேல்யூவேஷன்? நீ வெரி குட் சிங்கராக இருந்துட்டு நீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு போகிற, குரூப் 2க்கு போகிற, குரூப் 1க்கு போகிற, அவ்வளோதான் கிடைக்கும். பட் உன்னோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜை மாற்று, ஆட்டோமேட்டிக்காக ரிவார்டு பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நிறைய பேரை மாற்றி விட்டதில் ஒரு பர்சன் தான் சரண்யா ஐஏஎஸ். அந்த பொண்ணு அதோட பேட்டியில் சொல்லியிருந்தது, ஈவன் புதிய தலைமுறையில் சொல்லியிருந்தாங்க, நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காகத்தான் வந்தேன் பூமிநாதன் சாரை பார்க்க கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு. ஆனால் சார் வந்து என்னோடய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி நீ ஐஏஎஸ் ஆக முடியும்னு சொன்னார். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ஐஏஎஸ்ஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை நமக்கு தெரியாது, நம்மளை வந்து அசஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்க்கையை வந்து நம்ம வந்து சில நேரங்களில் வந்து சில சந்திப்புகள் மாற்றிடும். அது எந்த சந்திப்புன்னு தெரியாது, எந்த நிமிடங்கள்னு தெரியாது. ஸோ எப்படி ஆக்சிடெண்ட் ஒரு 1 செகண்ட் நடக்குதோ, இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டும் 1 செகண்ட் தான் நடக்குது. ஸோ வாழ்க்கையில் உயர்றதும் தாழ்வும் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம சிந்தனை. அந்த நீங்கள் கூட சில ப்ரோக்ராம்லாம் ரொம்ப அருமையாக பேர் வச்சுருப்பீங்க உங்கள் ப்ரோக்ராமில், புதிய வாசிப்பு புதிய சிந்தனை அப்படின்ட்டு. ஒரு புத்தகம், ஒரே ஒரு சிந்தனை ஒருத்தருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வரும். அது சிவில் சர்வீஸ் சிந்தனை. நிறைய லைஃப் லெசன்ஸ்க்குமே நாங்கள் இதில் இருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், உங்களோட விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுலேருந்து. அதே மாதிரி சார், லாங்குவேஜ் பேரியர்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்ட். அதை வந்து எப்படி நம்மளோட அகாடமியில் வந்து பிரேக் பண்ணுறீங்க? அகெயின் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து தமிழ்லையும் கொடுக்கலாம், இங்கிலீஷ்லையும் கொடுக்கலாம். இந்த எக்ஸாமே தமிழ் எழுதலான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னே ஒரு எக்ஸாமே கிடையாது. சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதில் கிட்டத்தட்ட 22 பணிகள் இருக்குது. அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றது ஒரு பணி, ஐஆர்எஸ் இருக்குது, ஐஏஎஸ் இருக்குது, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வேஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், நிறைய பணிகள் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த வேலைக்கு தான் ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இது ஐஏஎஸ் எக்ஸாம் நினச்சி பயப்படுறாங்க. இங்கே குரூப் பி போஸ்ட்டே இருக்குது இதே எக்ஸாமில். இப்போ பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து இல்லைப்பா, இது வந்து நம்ம ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறோம்னு சொன்னால் எல்லோரும் வந்துடுவாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறோம்னா தான் பயப்படுறாங்க. ஆனால் எக்ஸாம் வந்து ஒன்று தான், முதல் பாயிண்ட். அதை நாங்கள் அவங்களுக்கு புரிய வைப்போம். ரெண்டாவது புரிய வைக்கிறது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து தமிழில் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். தேர்டு, இந்த எக்ஸாமை தமிழ் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ விபி ஜெயசீலன் ஐஏஎஸ் விருதுநகரில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார். இப்போது அவர் மாதிரியான நபர்கள்லாம் வந்து தமிழில் தான்ப்பா நான் எழுதி பாஸ் பண்ணின்னு சொல்கிறப்ப கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். முக்கியமானது, நேர்முக தேர்வை தமிழ்லேயே அட்டன் பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரியாது. யூபிஎஸ்சி எக்ஸாமை அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பார், ரொம்ப அழகாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுவார். பட் அட் த சேம் டைம்
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் லாங்குவேஜும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். காரணம் வந்து இந்தியாவில் எந்த இடத்துல நமக்கு வந்து போஸ்டிங் வரும்னு தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேட்டுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போஸ்டிங் ஆகுறோமோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் நம்ம கற்றுப்போம். பட் ஸ்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது, அந்த நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பட் அது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கிடையாது ஐஏஎஸ் ஆவதற்கு. ஸோ நம்மளுடைய தாய்மொழியிலேயே நம்ம வந்து வெல்லலாம், அதுதான் தகவல். ஓகே, இதில் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கா சார்? நம்ம இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் 21 வயசு முடிஞ்ச நபர்கள் வந்து இந்த தேர்வை வந்து எழுதலாம். ஆனால் 17-18 வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுறது நல்லது. அப்போ தான் முதல் முயற்சியில் நம்ம ஜெயிக்க முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்பே 21 வயசு முடிச்சதுக்கப்புறம் தான் வரவே செய்கிறாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே. அப்போ அன்எம்ப்ளாய்டு யூத்து, நேச்சுரலாக ப்ரெஷர், கேர்ள்ஸாக இருந்தால் மேரேஜ் ப்ரெஷர் அடிஷ்னலாக, பாய்ஸாக இருந்தால் இங்கே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பென்ஸ் கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, இன்னும் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா 17 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். 21 இயர்ஸ் முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம்ஸை வந்து எக்ஸாம் எழுதலாம். மேக்ஸிமம் 37 வரைக்கும் எழுதலாம். SC/ST ஸ்டூடெண்ட்ஸு லிமிட்டே கிடையாது, எல்லா வருஷம் எழுதலாம். 35 வரைக்கும் எழுதலாம். OBC ஸ்டூடெண்ட்ஸு 9 அட்டம்ப்ட்ஸ் எழுதலாம். 32 வரைக்கும் எழுதலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் 6 அட்டம்ப்ட்ஸ் வரைக்கும் எழுதலாம். கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு ஃபீஸே இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸே இல்லைன்றது தெரியாது. அதே போல் வந்து கட் ஆஃப் வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ குறைவாக இருக்கும் அப்படின்னு தெரியாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ST ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்குது. அதே போல் இந்த ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பெனோசஃபின், தென் பூர்ணா மேம், தென் வந்து பாலநாகேந்திரன். ஸோ இவங்கெல்லாம் வந்து விஷுவலி சேலஞ்சு கேட்டகரிஸ். ஆனால் 3 பேரும் நான் சொன்ன மாதிரி தே ஆர் பெஸ்ட் சிங்கர்ஸ். தே பிளேட் இன் மியூசிக் அகாடமி. ஸோ ஆனால் இவங்க மியூசிக் அகாடமியில் ப்ளே பண்ணதுனால இவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இதே இந்த 3 பேரும் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய பேர் வந்து இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் நான் சொல்லலாம். அதனால் ஸோ ஏஜ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். அதேபோல் கட் ஆஃப் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப பல போட்டித் தேர்வுகளையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கும் இதே 21 வயசு தான் வந்து அங்கே மினிமம் ஏஜாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஏஜுமே தடை இல்லை. ஈவன் TNPSCலாம் படிக்கிற நிறைய மாணவர்கள் 37 முடிஞ்சிருந்தா கூட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம், ஐயோ எனக்கு அட்டம்ப்ட்லாம் முடிஞ்சு போச்சே, சார் பேசலாம் பார்க்குறப்ப நம்ம இன்றைக்கே எழுதலாமே அப்படின்னு யோசிக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. TNPSC குரூப் 2 எக்ஸாமினேஷனில் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாமினேஷனில் 39 வரைக்குமே வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே டெப்டி கலெக்டர், DSP இந்த மாதிரியான பதவிகள் இருக்குது. குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல் ஈவன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்குமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அரசு பணிக்கு வரணும்னு நீங்கள் வந்து ஆர்வம் இருந்தது அப்படின்னா 1000 வழிகள் இருக்குங்க. எல்லா வயசுலையுமே நீங்கள் வந்து படிக்கலாம் ஆரம்பிக்கலாம். எல்லா வயசுலையுமே தேர்வு எழுதலாம். சென்ற ஆண்டு கூட பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணப்போ பேப்பரில் வந்துச்சு, தாயும் வெற்றி மகளும் வெற்றி. ஏன்னா ஒரே தேர்வில் 2 பேருமே வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இன்னொரு முறை பார்த்திங்கன்னா தந்தையும் வெற்றி மகனும் வெற்றி. அவங்கள்ட்ட பேட்டி கேட்குறப்ப சொல்லியிருந்தாங்க, எப்படிப்பா ஜெயிச்சிங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஆட்டோ, எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர், நாங்கள் 2 பேரும் ஆட்டோவில் அப்படியே ஜாலியாக போவோம் கிளாஸ்க்கு, யார் பையனும் அப்பாவும். இந்த மாதிரிலாம் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் போட்டித் தேர்வுக்கு வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு வயது முக்கியம் இல்லை. IAS படிக்கிறதுக்கு வந்து வயது வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அட் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் என்னென்னா, இதெல்லாம் தாண்டி சார் வீட்டில் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க, சொசைட்டி வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இவ்வளோ ஏஜ் தாண்டி வந்து ஒருத்தர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா யாருமே வந்து சும்மா அவங்கள பேச மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய விதமாக பேசுவாங்க. அதை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும், சொசைட்டியாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக IAS படிக்கணும்னு சொல்லி பையனுக்கு ஒரு வேலை ஆர்வம் வந்து அவர் வந்து அப்பா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே, நீ முதல்ல 10th பாஸ் பண்ணு, நீ முதல்ல +2 ஒழுங்காக பாஸ் பண்ணு, முதல்ல டிகிரி அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணு, இப்படிலாம் சொல்லாமல் ஒரு உயர்ந்த லட்சியம் அந்த கனவு வந்து குழந்தைக்கு வர்றப்ப டக்குன்னு அதை கேப்சர் பண்ணிடணும். சூப்பர்டா செல்லம், சூப்பர், இவ்வளோ பெரிய விஷயம் உன் மனசுக்குள்ளே இருந்திருக்கு, யார் வேணாலும் ஜெயிக்க முடியுமா, பூமிநாத் சார் சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து 23 அரியர் வச்சுருந்த ஒருத்தர் இப்போ ஏன்னா அது பப்ளிக் பிளேஸ்னால நான் சொல்ல முடியல, இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் IAS அதிகாரியாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டு க்ரியேட் பண்ணதில் அவரோட ரோலும் வந்து இருந்தது, எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணதில் அவரோட ரோலும் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட IAS அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதே போல் 10th +2ல் ஃபெயிலான மாணவர்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிலே படித்து IAS ஆன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ டிஸ்கரேஜ் வந்து அட் எனி காஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது, முதல் பாயிண்ட்.
ரெண்டாவது உள்ளே வந்துட்டாங்க, அந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட சப்போர்ட் கொடுக்கணும்னா, கோச்சிங் கிளாஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்து விட்ட உடனே சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பேன் சார், இந்த அட்டெம்ப்ட் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த அட்டெம்ப்ட் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவோம் சார். தயவு செய்து அந்த ப்ரெஷர் தயவு செய்து கொடுக்காதீங்க. 2, 3, 4 முயற்சிகளோடு எடுத்துகிட்டு போகிறாங்க, தப்பு இல்லை. காரணம், நம்ம துரத்துற பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெடுந்தூர பயணத்தை வந்து குறுகிய காலத்தில் அடையிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா பதவி வந்து அப்படிப்பட்ட பதவி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குரூப் 4லேருந்து குரூப் 2 வரதுக்கு 15 வருஷம் ஆகிடும். குரூப் 2லேருந்து அடுத்து குரூப் 1 வரதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஆனால் குரூப் 1லேருந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் ஆகும். டிஎஸ்பி குரூப் 1லேருந்து ஐபிஎஸ் ஆகிறதுக்கு 25 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்றது வந்து எழுதின உடனே ஆயிடலாம். அதனால் உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு போதிய டைம் கொடுங்க. அவங்களா இல்லை இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. சொசைட்டிக்கு வந்து ரெண்டாவது நான் சொல்ல ஆசைப்படுறது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், குறிப்பாக சொசைட்டின்னு சொல்கிறப்ப மேரேஜ் ஃபங்க்ஷனில் நீங்கள் அதிகமாக வந்து பார்ப்பீங்க, பையன் என்ன பண்ணுறான்னு கேட்பீங்க, ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அவனை வந்து 1 இயருக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 6 மாதத்தில் பார்ப்பீங்க, என்னடா ஐஏஎஸ் ஆகிட்டேன்னு கேட்பீங்க. அவன் எழுத போகிறதே இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான், கரெக்டாக? அதே பையனை எக்ஸாம் எழுத போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி பார்ப்பீங்க, அப்போவும் ஒரு வார்த்தை என்ன சொல்லுவீங்க, எவ்வளோ நாள் தான் நீ படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு கேட்பீங்க. ஆனால் இந்த பயணம் வந்து ரொம்ப நெடிய பயணம். உங்களுக்கு இந்த தேர்வை பற்றி நிறைய தெரியல அப்படின்னா சொசைட்டிஸ் வந்து தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. வெரி குட், சூப்பராக தம்பி, ஐஏஎஸ் படிக்கிறியா, நல்லா படி, எத்தனை ஆண்டுனாலும் படி அப்படின்றது மாதிரி நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். சமுதாயத்தில் விஷயம் இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். தெரியல அப்படின்னா தயவு செய்து ஆலோசகர்களை வந்து நீங்கள் வந்து அணுகுங்கன்னு சொல்லுங்கள். தேர்டு, அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மூலமாக வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு. இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பிற மாநிலங்களில் இருப்பது போல் இந்த ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. 200 பேருக்கு மட்டும்தான் பெட்டு வந்து கொடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 200ன்றதை ஒரு 2000 மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா மாற்றினீங்க அப்படின்னா நல்ல சிறந்த மாணவர்கள் இங்கே ஐஏஎஸ் படிக்க வருவாங்க. ப்ரெஷர் இல்லாமல் படிப்பாங்க. அகாமடேஷன் அண்ட் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அடுத்து ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு 7,500 rupees வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து ஒரு 10,000 பேர் கொடுக்குறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசு நினச்சா நிச்சயமாக செய்ய முடியும். மகளிர் உதவித்தொகை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொடுத்தது மாதிரி இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25,000 மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000 மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு வருடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை, அந்த 7,500 ரூபாய் அப்படின்றது வந்து சென்னையில் அவர் தங்கி ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு பெரிய லெவல் உதவியாக இருக்கும். அந்த தலைகுனிந்த அந்த தமிழ்நாட்டை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் தலை நிமிர வைப்பதற்கு தேவையான முயற்சிகளாக இதுவும் வந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது அரசு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லைப்ரரிஸ். இப்போ வந்து மதுரையில் ஒரு சூப்பர் லைப்ரரிஸ் வந்திருக்கு, கோயம்புத்தூரில் ஒரு லைப்ரரிஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தேவையான அப்டேட்டட் புக்ஸ் இருக்கக்கூடிய அற்புதமான லைப்ரரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறந்த லைப்ரரிஸ் இருக்கணும். அதே போல் இப்போ தான் வந்து அரசு வந்து கொஞ்சம் முன்னெடுத்திருக்கு. போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு வந்து நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சுருக்காங்க. அதை இன்னும் வெறும் அரசு மட்டும் செய்ய முடியாது. அரசும் தனியார் துறையும் இணைந்து செய்யும் பட்சத்தில் இன்னும் வந்து ஒரு சிறந்த மாணவர்கள் உருவாக்க முடியும். கடந்த 4 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசல்ட்ஸ் வந்து 1000 பேரில் 26 பேர் ஜெயித்தாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 35 ஆச்சு, போன வருஷம் 41 ஆச்சு, இந்த வருஷம் வந்து 57 பேர் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி 110 பேர் பாஸ் பண்ணாங்க நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமில். மேபி இந்த முன்னெடுப்புகள்லாம் அரசு செய்யும் பட்சத்தில் அந்த தலைகுனிந்து இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு தலையங்கமே அப்படி தான் வந்திருக்கு. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட முடிவில் தமிழ்நாடு தலைகுனிந்தது அப்படின்னு ஒரு டைட்டில் வந்துச்சு. அடுத்த ஆண்டு வந்து இல்லை அடுத்தடுத்த ஆண்டுகளில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தேர்வு முடிவு வெளியீடு, ஈவன் புதுகமே சொல்லணும், அதை தமிழகம் தலை நிமிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரேங்கை கொடுத்து தமிழ்நாடு. அதை வந்து இந்த ஆண்டு இல்லை வருகின்ற 2 அல்லது 3 ஆண்டுகளில் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்கை வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து சமுதாயம், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இந்த 4ம் ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு தலை நிமிரும். ரொம்ப அருமையான அழகான விஷயங்கள் இன்றைக்கி நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வருங்காலங்களில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல தேர்ஸ் நோ டவுட் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு சத்யஸ்ரீ பூமிநாதன் சார் ஃப்ரம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் வந்திருந்தார். நிறைய ரொம்ப அழகான விஷயங்களை டீட்டெயில்டாக நமக்கு வந்து ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tata bye bye from Brinda. Have a great day.